ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமாக்கியா அப்படின்ற மூவியோட ட்ரெய்லர் ரிவ்யூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு தெலுங்கு ஹாரர் மூவி. ஸோ இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஹாரர் மூவியாக இருக்குது. அதாவது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு வந்து தாவக்கூடிய ஆத்மாவை கொண்டு வர மாதிரியான கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி, அபிராமி, அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஜாலியாக நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இதில் திடீர்னு அந்த ஃப்ரெண்டில் ஒருத்திக்கு வந்து திடீர்னு பிரச்சனை ஆகிடுது. ஸோ அதை சந்திக்கிறதுக்கு அதை தேடி வர இன்னொரு ஃப்ரெண்டு பிரச்சனையில் மாட்டுறா. ஸோ அதில் அந்த 2 ஃப்ரெண்டு காப்பாற்றப்பட்டாங்களா, அதே மாதிரி இந்த அமானுஷ்யங்களுக்குள்ளே மாட்டின இந்த பெண் என்ன ஆனாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் சரியான ஒரு ஹாரர் மூவியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மூவியை பொறுத்தளவில் இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் அபிராமியோட படம் நடிப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுத்திரக்கனி இதில் போலீஸாக நடிச்சிருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீன் பை சீன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹாரரை பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. இது சில நிஜ கதையும் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த படம் வந்து இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததில் விட இது நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் கதை ஒரு சில இடத்துல லோக் அடிக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே டைப் பண்ணி கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். படம் வைஸ் வந்து படம் சூப்பராகவே இருக்குது. படத்தோட கதை வந்து ஏற்கனவே நம்ம கணிக்கிற மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் வித்தியாசமாக ஹாரரை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தோட இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலை வெயிட் பண்ணுங்கள். இந்த காமாக்கியா மூவி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.